ஒரு மெட்ராஸ்காரன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே அவர் உள்ள கொண்டு வந்திருக்காரு. சென்னை படம்னாலே கலையரசன் இருப்பாரு, இந்த படத்துலயும் இருக்காரு. ஆமா இருக்காரு. அண்ட் அதான் அந்தந்த கதாபாத்திரம் எல்லாருமே காஸ்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அது வந்து அந்த படத்துல வந்து எல்லாரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் வயலன்ஸ்ன்றாங்களே, ஆனா ஃபேமிலிக்கு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் சொல்றாங்க. கனெக்ட் ஆகும். ஆமா, பிகாஸ் லைக் ஸ்டார்டிங்கே ஃபேமிலி தான், ஃபேமிலிக்காக தான் ஹீரோ வந்து பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஸோ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபேமிலியாக போய் பார்க்கறதுக்கும் வர்த்தான ஃபிலிம் தான். ஆனால் இந்த பொங்கலுக்கு வந்து இதோட 10 படங்கள் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பீட் பண்ணி கண்டிப்பாக டாப் 1ல வருமா? அது ஃபர்ஸ்ட் டேல சொல்ல முடியாது, பார்ப்போம். இந்த படம் வந்து அதாவது எப்படி சொல்ல போனால் எல்லாத்துக்கும் நல்லவனா வாழ முடியாது. அது ஒரு இது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நல்லவனாட்டு இருக்க முடியாது. அந்த இதை தான் சூப்பராக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. அதாவது ஹீரோ கலையரசன் சார் எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே படம் வேற லெவலில் இருக்கு. இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் இது மெட்ராஸ்காரன் தான். நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாங்க. உங்க லைஃப்லேயே ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய மேட்டர்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் ட்விஸ்டிங்காக போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. அதாவது ரியல் லைஃப்லேயே நீங்களே அனுபவப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய உள்ள இருக்கு. சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. கண்டிப்பா 2 வருமே பக்காவா பண்ணிருக்காங்க. கலையரசன் சார் நல்லா பண்ணிருக்காரு, ஹீரோவும் நல்லா பண்ணிருக்காரு, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் கம்பல்சரி மெட்ராஸ்காரன், அதாவது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே எமோஷனலாவும் நல்லா கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது அந்த நம்ம நிகழ்வுகள் அது எல்லாமே சூப்பரா கனெக்ட் ஆகுது. நீங்க உள்ள இருந்தா அந்த படத்தை விட்டு வெளியே வர மாட்டீங்க. அந்த லெவல்ல வேற லெவல்ல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனா நல்ல கதையும் சூப்பரா நல்லா சிங்க் ஆகுது எல்லா இதுலயுமே. இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற எந்த படமும் அவரது பார்த்தது இல்ல. பட் இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நல்லா பண்ணிருக்காரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் எதுவுமே இல்ல, டான்ஸ் ஆடுற அளவுக்கு இல்ல. அதாவது எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்றாங்க. அதுக்கு அவங்க தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. லாஸ்டா எல்லாரும் ஏதாவது தப்பு பண்ணாலும் லாஸ்டா ரியலைஸ் பண்ணி அவங்க ஏத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதுக்கு ஜஸ்டிஸ் யாராலும், அதாவது எந்த சைடும் பேச முடியாது. சீக்கிரமா வந்து எதையுமே வந்து நம்ம முடிவெடுத்து பண்ணக்கூடாதுன்றத ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தப்பா நினைக்காம எதுவுமே யோசிக்காம எதுவுமே பண்ணக்கூடாது. சூப்பரா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபேமிலி இருக்கு, லவ் இருக்கு. ஊருக்கு சைடுல போன மெட்ராஸ்காரன் வந்துட்டான், அவன் எது பண்ணாலும் நல்ல தப்பா நினைக்கிற ஒரு இது இருக்கும்ல, ஒரு இது. பட் ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. அத எல்லா எமோஷனும் இருக்கு படத்துல. செம்மையா ப்ரோ, அதுதான் மேட்ரு. இந்த மெட்ராஸ்காரன் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இவன் பண்ணிருப்பான். இப்ப நீ ஊர் சைடுல போன மெட்ராஸ்காரன் பண்ணிருப்பான்டா, சேட்டை பிடிச்ச பையன்டா, நீ ஊருக்குலாம் போன கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயம். சொல்லணும்னா படம் வந்து உங்களை 2 மணி நேரம் உட்கார வச்ச மாதிரி இருக்கும். சீட் எட்ஜ் வரைக்கும் உங்களை கொண்டு போகும். ஃபேமிலி ஆடியன்ஸ், கப்புள் எல்லாமே பார்க்கலாம். அத பொங்கலுக்கு எல்லாம் தெரி விட்டுறாங்க. சீட்டை வந்து சூடுவா உட்கார வச்சுட்டாங்க உட்கார்ந்து. உங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துனே இருக்கும். யார் பண்ணா கடைசியில போய் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒன்னு வைப்பாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ அதான் ப்ரோ நாங்களே எதிர்பார்க்கல. இது சும்மா வந்தோம் ப்ரோ. சும்மா படம் வரல, நல்ல படம் வரல. இல்ல நாங்க எதிர்பார்க்கல. இத உட்கார்ந்து பார்த்தா என்னடா படம் வேற மாதிரி போச்சு. ட்விஸ்ட் மேல போயினே இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு படம். யாரு தேடினே இருக்கிறோம். இந்த படம் தான் ப்ரோ